ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம். அனைவருக்கும் வணக்கம். அன்புடையீர், நானும் இப்பொழுது அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் என்ற ராமரின் கதையை சொல்லப் போகிறேன். மிதிலை நகருக்கு விஸ்வாமித்திரர், ராமலட்சுமர் 3 பேரும் போகிறார்கள். போகும்போது மிதிலை நகர் அவ்வளவு அழகாக காட்சியளிக்கிறது, சொர்க்க பூமியாக காட்சியளிக்கிறது. அங்கே இருக்கும் வீதிகள் எல்லாம் அவ்வளவு அலங்காரம்னு எப்படி சொல்கிறதுனே தெரியாத அளவுக்கு அலங்காரமாக இருக்கிறது. அந்த கொடிகள் எல்லாம் அசைந்து உங்களை வாங்கன்னு அழைக்கிற மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு. ராமருக்கு மகாலட்சுமி இங்கே தான் இருக்கா, உன்னை பார்க்கணுன்னு நினைக்கிறா, நீனும் பார்க்கணுன்னு நினைப்பா. அதனால் அந்த வரவேற்போடு வந்தாங்களாம். அவங்க வரும்போது மாளிகை கூட கோபுரங்கள் தெருக்கள் எல்லாம் அவ்வளவு அழகாக, ரொம்ப எல்லா இடத்துலையும் அழகாக இருந்ததாம். இவர்கள் நடந்து வந்து கொண்டிருந்தார்களாம். அப்போது அயோத்திக்கும் நேபாளத்துக்கும் இடையே 450 கிலோமீட்டர் நடக்கணுமா மிதிலை நகருக்கு வர்றதுக்கு. இவங்க 14 நாட்கள் நடந்து வந்தாங்களாம். 3 பேருமே வந்தாங்களாம். மிதிலை நகருக்குள்ளே இவ்வளவு அழகையும் ரசித்து பார்த்து வீதியில் வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் சீதா தேவி தோழியர்களோட அரண்மனை மேல் மாடத்தில் இருந்தாங்களாம். இவர் பார்த்துட்டாராம், ராமரும் பார்த்துட்டாராம், சீதையும் பார்த்துட்டாங்களாம். பார்த்தா அவங்களுக்கு ஒருத்தருக்கு என்ன நடக்குதுன்னே சொல்ல தெரியாத அளவுக்கு இவரோட கண்கள் அவங்க மேலேயும், அவங்களோட சீதா தேவியோட கண்கள் ராமர் மேலேயும் ரொம்ப அப்படி காதலில் லயிச்சிட்டாங்களாம். எப்போவுமே காதல் நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் அது எப்படி நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு இவங்க 2 பேர் இவங்கன்னு அவங்கள்ட்ட போவோம், அவங்கன்னு இவங்களுக்கு போவோம், அந்த மாதிரி ரொம்ப லயிச்சிட்டாங்களாம். அந்த மாதிரி லயித்த உடனே ராமர் நினச்சாராம், இந்த இவ்வளவு அழகான பெண்ணை நம்ம பார்த்ததே இல்லை, இவ்வளவு அழகாக சீதையோட அழகை புலவர்களால் கூட சொல்ல முடியலையே, அவ்வளோ அழகாக. சீதைனா ஒரு அழகு, தனி அழகாக அவங்களுக்கு. அந்த மாதிரி அந்த அம்மா இருந்தாங்களாம். அப்போ எப்படி நான் ஜெயிக்க முடியும், உன்னோட சக்தியை கொடு. அவர் இந்த வில்லை முறிக்கிறதுக்கு தான், சிவதனுவை முறிக்கிறதுக்காகத்தான் இங்கே வர்றாங்க. சிவதனுவை யார் முறிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஜனகர் மகளை கல்யாணம் செஞ்சு கொடுக்குறதா சொல்லியிருக்காரு. அதனால் நிறைய ராஜாக்கள் வந்திருக்காங்க அங்கே. அதோட விஸ்வாமித்திரர் இவங்களை கூட்டிகிட்டு வராரு. அதனால ராமர் கேட்குறாராம், மனசுக்குள்ளே எல்லாமே கேட்குறாராம், நான் சிவதனுவை முறிக்கணும், உன்னோட சக்தியை எனக்கு கொடு, அப்போ தான் நான் பண்ண முடியும்னு ராமர் கேட்குற மாதிரி இருக்கான். வாயத்திறன்னு கேட்கல, ஆனால் கேட்குற மாதிரி இருக்கான். உடனே அம்மா அவங்களோட சக்தி பூரா ராமனுடைய தோளுக்கு கொடுத்துட்றாங்களாம். தோல் தானே மெயினாக வேணும், அதனால் கொடுத்துட்றாங்களாம். அவங்க அப்படி எல்லாம் பேசி அப்போ தான் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால்னு கம்பர் அவ்வளோ அழகாக எல்லாமே சொல்லியிருக்கார். நிறைய சொல்லியிருக்கார் கம்பர். நமக்கு டைம் பத்தலை, இல்லாட்டி நிறைய சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த சீதா தேவி தோலுக்கு கொடுத்துட்றாங்களாம். அந்த சக்தியை வாங்கிட்டு கிளம்புறாங்களாம். அங்கே போகும்போது இதுக்கு இடையில மகாபலி சக்கரவர்த்தி மகாபலி சக்கரவர்த்தியிடம் திருமால் போருக்கு போகும்போது மான் தோலை மேலில் அணிஞ்சிக்கிட்டு போனாராம். அப்படி அணிஞ்சிக்கிட்டு போகும்போது யார் கேட்டது, ஒரு மார்பில் அணிஞ்சிக்கிட்டு போனாராம் திருமால் போனாராம். திருமால் அப்படி போகும்போது எதுக்காக அப்படி போனாருன்னா, மகாபலி சக்தி நெஞ்சில் இருக்க அம்மாளுடைய மகாலட்சுமியுடைய சக்தி இவருக்கு போயிடக்கூடாதாம், மகாபலி சக்கரவர்த்திக்கு. அதனால் புலித்தோலை போத்திக்கிட்டு போனாராம் திருமால். அந்த மாதிரி இவரும் போனாராம், ராமரும் போனாராம். அம்மாக்கிட்ட அந்த சக்தியை வாங்கிட்டு போனாராம் ராமர். போய் அரண்மனைக்கு போனாங்களாம். அரண்மனைக்கு போய் ஜனகருடைய மூத்த தலைமை மந்திரியாக இருந்தாராம் சதானந்தர்னு. அது சதானந்தர் யாருன்னா அகல்யை கௌதம முனிவர் அவங்களோட பிள்ளையாம் அவர் சதானந்தர். சதானந்தர்கிட்ட போய் விஸ்வாமித்திரர் சொன்னாராம். இது யாருன்னு கேட்டாராம் சதானந்தர், இது யார் அப்படின்னு. இவர் ஹரி, இவர் பெரிய ராமர் தசரத மகாராஜாவோட பிள்ளை. ஹரியை அறிமுகம் வச்சாராம், இது இவர் தான் ஹரின்னு. அப்போ தான் சொன்னாராம், தாடகை வதம் செஞ்சார் ஹரி ராமர். எனக்கு வேள்வி யாகம் செய்யும்போது ரொம்ப உதவிகள்லாம் செஞ்சு நல்ல விதமாக நான் வேள்வியெல்லாம் முடித்தேன். அதே மாதிரி உங்கள் அம்மாவுக்கு அகலியைக்கு சாப விமோசனம் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாராம் விஸ்வாமித்திரர் இவர்கிட்ட சதானந்தர்கிட்ட. அப்படி சொல்லவும் சதானந்தர் ரொம்ப சந்தோஷப்பட்டு கண்ணீர் மல்கி, பரவாயில்ல எங்கள் அம்மாவுக்கு இவ்வளோ சாப விமோசனம் கொடுத்துருக்கேன், எங்கள் அம்மா நல்லா வந்துட்டாங்கன்னு சொல்லி ஹரியிட்ட ரொம்ப விழுந்து கும்பிட்டாராம். ஹரியை விழுந்து கும்பிட்டாராம்.
வரேன்.